சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் எழிலன் நாகராஜன் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் அண்ணாநகர் சட்டமன்ற வேட்பாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களுக்கும், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும், நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் மாப்பா அன்புதனை அவர்களுக்கும், சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களுக்கும், அவைத் தலைவர் விக்டர், மாவட்ட துணை செயலாளர் வி எஸ் கலை, மாவட்ட பொருளாளர் அகஸ்டின் பாபு, தொகுதி பார்வையாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர் நுங்கை வி எஸ் ராஜ், பொதுக்குழு உறுப்பினர்கள் எம் டி ஆர் நாதன், நற்குருநாதன், ராபர்ட், வெற்றி செல்வி மாணிக்கம், ஜோஸ் தானியல், இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ், துணை அமைப்பாளர்கள் மோகனவேல், இம்ரான், வட்டக்கழக செயலாளர்கள் சிட்டிபாபு, டேவிட் இன்பராஜ், தினேஷ் பாபு, பாபு, பீட்டர் ஜான், மகேஷ், தேவராஜ், விஷ்ணு, சத்யபெருமாள், பவமணி, யுவராஜ், எஸ்என்கே ராமன், இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் மாவட்ட நிர்வாகிகள் விஜய், லதா பிளாரன்ஸ், சீனிவாசன், சாரதி மணிமாறன், சரவணன், ராஜா, செந்தில்குமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், தோமுசாவை சேர்ந்த அருமை சகோதரர்கள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ் புலிகள் கட்சி, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, முக்கூர் புலிப்படை உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பெருமையாக வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் பாட்டிகளுக்கும் அம்மாக்களுக்கும் அத்தனை பேருக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 11 நாட்களா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சட்டமன்ற ஒவ்வொரு தொகுதியா போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலேயோ நம்முடைய கூட்டணி சின்னத்திலேயோ வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தலைவர் அவர்கள் 1000 விளக்குல போய் எழிலன் நாகராஜனுக்கு வாக்கு சேகரிச்சுவான்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம்னு நினைச்சேன். என்ன வேண்டுகோள்? எல்லா உதயசூரியன் சின்னத்துல மறக்காம வாக்கு வச்சிருங்க. கரெக்டா? ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, உங்களுடைய எழுச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, நீங்க அத்தனை பேரும் ஏற்கனவே வெற்றியை உறுதி செஞ்சுட்டீங்க. வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கையை காட்டி சொல்லுங்க. என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல மருத்துவர் எழிலன் நாகராஜனுக்கு வாக்களிச்சு போன முறை கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வித்தியாசத்துல டாக்டர் எழிலனை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல டாக்டர் எழிலனை ஜெயிக்க வச்சு செய்வீங்களா? ஒரு சூப்பர் வேட்பாளர், நல்ல வேட்பாளர் தலைவர் மீண்டும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. உங்களை பத்தி அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் உங்க வேட்பாளர். ஒரு சிறந்த மருத்துவர், முத்தமிழ் கலைஞருடைய மருத்துவர். இப்ப நம்ம தலைவருக்கும் அவர் தான் மருத்துவர், எனக்கும் அவர் தான் மருத்துவர். எனக்கு உடம்பு சரியில்லை, அவர் 2 நாள் வெளில வரக்கூடாதுன்னாரு, பேசக்கூடாதுன்னாரு. மருத்துவர் சொல்றத பத்தி கேட்காம உங்களுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். சிறந்த பேச்சாளர். தொண்டைதான் மோசமா தான் இருக்கு, நான் பேசுறது புரியுது இல்ல, அது போதும். நீங்க முடிவு பண்ணீங்க உதயசூரியன் சின்னமே சிறந்த பேச்சாளர், எப்போதுமே இளைஞர்களோடையே இருக்கக்கூடியவர், இளைஞர்களோடையே வலம் வரக்கூடியவர் அவர்கள். இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் அவருடைய காலடி படாத இடம் கிடையாதுங்கிற அளவுக்கு கடந்த 5 வருஷம் இந்த தொகுதியை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டெய்லியும் மக்களோடு நேரடியா தொடர்புல இருக்கிறார்.
பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கிறதுல எப்போதுமே துடிப்பு மிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அவரை செயலாற்றி இருக்கிறார். மக்கள் நேரில் வந்து குறைகள் சொன்ன சோசியல் மீடியால தெரிவிச்சாலும் அதையும் உடனுக்குடன் கவனிச்சு அதையும் சரி செஞ்சிருக்கக்கூடியவர் தான் உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் மருத்துவர் எழிலன் அவர்கள். அப்படிப்பட்ட எழிலன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய கழகத்துடைய ஹெட் ஆபீஸ் அலுவலகம் அண்ணா அறிவாலயம் இருப்பது இந்த அண்ணா அறிவாலயத்துல. அது மட்டும் இல்ல, முத்தமிழ் கலைஞருடைய வீடு கோபாலபுரம் இருப்பதோ இந்த ஆயிரம் விளக்கு பகுதியில. இந்த 1000 விளக்கு தொகுதியை வெற்றிதான் முதல் வெற்றின்னு அறிவாலயத்திற்கு நீங்க தெரிவிச்சாகணும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றிய இந்த சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் எழிலன் அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். நான் ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளரை கூட்டிட்டு போய் தைரியமா உரிமையோட வாக்கு கேட்கிறோம்னா எதை வச்சு கேட்கிறோம்? கடந்த 5 வருஷம் அவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு திட்டங்களை தங்களுடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்கிற அந்த உரிமையோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். 80 கோடி வசதியில 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த வள்ளுவர் கோட்டம் இன்னைக்கு புனரமைக்கப்பட்டிருக்குன்னா யாரோட முயற்சி? மருத்துவர் எழிலனோட முயற்சி. 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுபேதார் கார்டன் பகுதியில இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 300 குடியிருப்புகள் யார் கட்டி கொடுத்தா? இவரோட முயற்சி. இன்னைக்கு அண்ணா சாலை பகுதியில கலைஞர் 100 சமூக நிதி பூங்கா யாருடைய முயற்சியில வந்திருக்கு? மருத்துவர் எழிலன். நான் தான் போய் திறந்து வச்சேன். அதே மாதிரி 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கலைஞர் பேர்ல இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அகாடமி கோபாலபுரம் கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணி யார் செஞ்சு கொடுத்தா? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்கள். 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 112வது வார்டுல பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகை யாருடைய முயற்சியில் வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரறிஞர் அண்ணா மேம்பாலம் இன்னைக்கு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 100 வீராசாமி தெருவில் பெண்கள் சுகாதார மையம், நுங்கம்பாக்கம் விளையாட்டு மைதானத்துல பேட்மிண்டன் அரங்கம், ட்ரஸ்ட்புரம் விளையாட்டு மைதானம், கக்கன் காலனியில புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கின்ற பணிகள், இப்படி எத்தனையோ பணிகள் இந்த தொகுதியில நடைபெற்றிருக்கு. இந்த பணிகள்லாம் தொடரணும்னா மேலும் இன்னும் நல்ல திட்டங்கள் நல்ல பணிகள் இந்த தொகுதிக்கு வரணும்னா நீங்க மீண்டும் நம்முடைய எழிலன் நாகநாதன் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? இபிஎஸ் இன்னைக்கு அது மட்டும் இல்ல, போட்டோவா? என்ன போட்டோ? வெயிட் பண்ணு. அந்த போட்டோனால பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நீங்க காட்டுங்கன்றீங்க. நானும் ஆசையா காட்டிடுறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மேல கொலை வெறியில சுத்திட்டு இருக்கிறாரு. என்ன ஆள அடிச்சாலும் அடிச்சிருவாரு. இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசல, மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ஆரம்பத்தில் பிஜேபிக்கு ரொம்ப அடிமையா இருக்கீங்க, பிஜேபி என்ன சொன்னாலும் கேக்குறீங்க, ஓடி வேணா ஓடி வரீங்க, ஓடி போனா ஓடி போறீங்க, வாய மூடனா வாய மூடுறீங்க, முட்டி போடுறா முட்டி போடுறீங்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை போன உங்களோட ஆட்சிகள்ல எல்லாத்திலையும் விட்டு கொடுத்துட்டீங்க. இப்படி இருக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முக்கியம், நம்முடைய மாநில உரிமைகள் முக்கியம். நம்ம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம். நீங்க பிஜேபியோடைய மோடியோடைய ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமையா இருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். அப்படி இருக்காதீங்கன்னு சொன்னேன். கெட்ட வார்த்தையா? முரட்டு அடிமைங்கிறது கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையே கிடையாது. நீங்க ரொம்ப முரட்டு அடிமையா இருக்கீங்க. டெல்லிக்கு போனா 4 கார் மாறி போறீங்க, மூஞ்ச மூடிக்கிட்டு வெளில ஓடி வரீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பத்தி யோசிங்கன்னு சொன்னேன். உடனே சொன்னாரு, உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஏன் அரசியல் அனுபவம், அவருடைய வயசு அப்படின்ட்டார். ஆமா, எனக்கு நிச்சயமா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் இல்ல. இந்த அனுபவம் நிச்சயம் எனக்கு கிடையாது. பதவிக்காக யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. நான் என்னைக்குமே மக்களோட மக்களா இருப்பேன். இப்ப இதை காட்டணும்ல, இன்னும் காண்டாயிட்டாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? பால்டாயில். இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி பால்டாயில் சாப்பிட்டு எப்பயோ செத்து போயிருக்கணும்,
இங்க இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. இப்ப எப்ப பார்த்தாலும் அவருக்கு பால்டா இல்லைன்னப்பாவே இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. தேர்தல் முடிவு இப்பயே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பால்டாயில் பழனிசாமியா மாறி இருக்காரு. எல்லா கூட்டத்திலையும் பால்டாயில் பஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தயவு செய்து திரு பழனிசாமி அவர்களே எந்த அவசர முடிவோ நீங்க எடுத்துடக்கூடாது. தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம். அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சகஜம். ஆகவே வரப்போற தேர்தல் முடிவை பார்த்து நீங்க ஒரு தப்பான முடிவை எடுத்துறாதீங்க. தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. மருத்துவர் வச்சுக்கிட்டே சொல்றேன், நீங்க ரொம்ப நாள் நல்ல நலத்தோட உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருந்து எங்களுடைய முதலமைச்சர் 2வது முறை முதலமைச்சர் ஆகிறத நீங்க பார்க்கணும். எங்க திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க தலைவர் செய்கிற திட்டங்களை சாதனைகளை நீங்க இருந்து பார்க்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலரா நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு வசதியா இருக்கும். இன்னைக்கு என்ன திட்ட போறாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட நம்மளோட தலைவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. ஏன் அப்படி சொல்றோம்? தமிழ்நாடு அணி நாமெல்லாம் நம்முடைய தலைவர் தலைமையில ஒன்னா நிக்கிறோம். டெல்லி அணி யாரு? திரு மோடி தமிழ்நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல். நம்முடைய தலைவர் அதனாலதான் திரும்பி சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருப்போம். தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை மண். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சரை நம்புறாங்க. வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் இல்ல, ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வர குழந்தைங்களுக்கு முதல்ல தரமான காலை உணவு. இப்ப அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கோம். இந்த முறை 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 3 மாசத்துல இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்தை கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க லேப்டாப். 2019 அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நம்ம தலைவர் பார்த்தாரு, லேப்டாப் அதிகமா யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கோம். இப்போ தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், ஆட்சி அமைஞ்சோன்னு 5 வருஷத்துல அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப் கொடுப்போம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஓஏபி 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முக்கியமா ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்சி அமைஞ்சோன்னு ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுடைய கைகள்ல 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். மகளிர் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம், அவங்க வீட்டுக்கு என்ன எலக்ட்ரானிக் சாமான் தேவையோ, மின்சாதன வசதி தேவையோ, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய தலைவர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடைபெறணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய தலைவர் முதலமைச்சரா அமர போவது உறுதி. நான் உங்களை கேட்பதெல்லாம் இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில இங்க வெற்றி உறுதி. ஆனா போன முறை 32,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல திரு எழில நாகராஜனை ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. வெற்றி உறுதியா? இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 14 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கேட்டாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டான்னு போயிடக்கூடாது. அடுத்த 14 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை கீழ் வரைக்கும் ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க. நம்ம தலைவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்கிறத சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி, சங்கி கூட்டணி, அடிமை கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கேடு வருங்கிறத சொல்லுங்க. ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பிரச்சாரத்தை சொன்னீங்கன்னா பண்ணீங்கன்னா நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல எழில நாகராஜன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மீண்டும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகுவார்.
அப்படி ஆனா மீண்டும் இந்த 1000 விளக்கு தொகுதியில என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை நிச்சயம் ஒவ்வொன்றத்தையும் உங்க ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் கேட்டு அதை செஞ்சு கொடுப்பார் திரு ஏழ நாகராஜன் கூறிக்கொண்டு இந்த உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. மிகப்பெரு வாரியான வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் ஏழ நாகராஜன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்க. உங்க அன்புக்கு வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.